morning, students. Good morning, sir. Good morning, good morning. நம்ம கோல்டன் ஹில் ஸ்கூல்ல நான் ஒரு பெயிண்டிங் எக்ஸிபிஷனை வைக்க போறேன். இந்த எக்ஸிபிஷன் ரொம்ப சிறப்பா நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப சிறப்பான ஸ்டூடண்ட் இதுக்காக வேலை செய்ய வேண்டியிருக்கு. சரி சொல்லுங்க, யார் வாலண்டியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? கோபால் இங்க பாரு, எனக்கு லாலிபாப் கிடைச்சிருக்கு. அது எங்க லக்கியோட லாலிபாப். ஏன் லாலிபாப்ல அவனோட பேரா எழுதிருக்கு? இது லக்ஷ்மண் தான் முதல்ல பார்த்தா, அதனால இது அவனுக்கு தான் சொந்தம். சரி சொல்லுங்க, யார் வாலண்டியர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? அடடே, மாதவ் அண்ட் கோபால். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சபாஷ் மை பாய்ஸ், நான் உங்ககிட்ட இருந்து இதத்தான் எதிர்பார்த்தேன். நீங்க ரெண்டு பேரும் தானாவே வந்து வாலண்டியர்ஸா வேலை செய்வீங்கன்னு எனக்கு தெரியும். ரைட் லக்கி, ரூஃப்க்கு பின்னாடி பப்பி இருக்கிற மாதிரி, பழைய சாப்பாடுக்கு பின்னாடி ஈ சுத்துற மாதிரி, நம்ம மாதவ்க்கு பின்னாடி லக்ஷ்மண் அண்ட் லக்கி இருக்கோம்ல. கவலைப்படாத கோபால், நானும் உன் கூட இருக்கேன். இந்த பெயிண்டிங் எக்ஸிபிஷனோட சீஃப் கெஸ்டா வரப்போறது பெயிண்டிங் உலகத்துல நிறைய சாதனைகளை புரிஞ்ச, இந்த கலை மேல அதிக மதிப்பு வச்சிருக்கிற மாணிக் பாஷா. சாரி பீரங்கி லால். அவருக்கு ஏதாவது பெயிண்டிங் பிடிச்சிருந்தா அவரு நம்ம ஸ்கூலோட சேரிட்டி ஃபண்டுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய தொகையை டொனேஷனா கொடுப்பாரு. சார், இந்த பசங்களால ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. வரப்போற சீஃப் கெஸ்டுக்கு கண்டிப்பா இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த பெயிண்டிங்கை நீங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணும். அதாவது எப்படின்னா சார், நீங்க உங்க மீசையை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கணும், கரெக்டா? ரொம்ப சரியா சொன்ன மாதவ். ஆல் தி பெஸ்ட் பாய்ஸ். இன்னைக்கு இவனுங்கள இங்க பாரு, இந்த அழகான பெயிண்டிங்க ரொம்ப ஸ்பெஷலான பர்சன் தான் மாட்டணும். அப்படின்னா இந்த பெயிண்டிங்க நான் தானே மாட்டணும். இத நான் தான் மாட்ட போறேன். எங்க இது கூட நான் தான் மாட்ட போறேன். பெயிண்டிங்க மாட்ட போறியா நீ? துணி கூட மாட்ட தெரியாது, ஓரா பேசாம ஓரமா போ. கிண்டல் பண்ணிட்டான்ல, இப்ப என்னால என்ன பண்ண முடியும்னு காட்டுறேன். லக்ஷ்மண் மேல ஆரம்பிக்கலாம். எஸ், புடிச்சிட்டேன். இந்த அழகான பெயிண்டிங் சரியான ஆள் கிட்ட வந்துருச்சு பாத்தியா? கோபால், நான் கண்டிப்பா அந்த கோபால் அந்த போட்டோ மாட்ட விட மாட்டேன். கோபாலோட எண்ணத்தை ரப்பரை வச்சு அழிச்சிடலான்னு லக்கி சொல்றான். அதுக்கு இந்த கார்பெட்டை இழுத்தா அவனே விழுந்துருவான். டோன்ட் வரி கோபால், நான் வந்துட்டேன். யாரும் கவலைப்படாதீங்க, 2 நிமிஷத்துல நான் இதை கிளீன் பண்ணிடுறேன். மாதவ், இந்த பெயிண்டிங்ல நீ என்ன தடா தொடச்சுக்கிட்டு இருக்க? இந்த பெயிண்டிங்க விட்டு தள்ளி போ. எல்லாருமே பெயிண்டிங்கை விட்டு தள்ளி போங்க. நான் இந்த பெயிண்டிங்கை ஒரே நிமிஷத்துல காய வச்சிடுறேன். பெயிண்டிங்க எதுக்காகடா காய வைக்கிற? தலாக்கி சாப்பிட போறியா என்ன? முதல்ல வாக்யூம் கிளீனர் ஆஃப் பண்ணு. இத ஆஃப் பண்ண முடியலையே. இந்த லக்ஷ்மண் பெயிண்டிங்க்கு பதிலா வாக்யூம் கிளீனரை வச்சு கிளியர் வாக்யூமை கிரியேட் பண்ணிட்டானே. நீ இந்த பெயிண்டிங்க ஸ்மாஷ் ஃபினிஷ் பண்ணிட்டியே. எங்க கூட இத இப்பவே நான் சரி பண்ணிடுறேன். கோபால், இத நீ இல்ல, நான் தான் சரி பண்ண போறேன். இந்த பெயிண்டிங் சிங்கிள்ல இருந்து டபுள் ஆயிடுச்சு. ஆனா இப்ப எண்ணிக்கே இல்லாம நம்மளுக்கு அடி விழ போகுது. என்ன பண்றது லக்கி?
சரியா சொன்னேன். நம்ம இத ஒட்டியாச்சு. ஆனா இந்த பெயிண்டிங்ல பெயிண்டே இல்லையே. இத திரும்பவும் பெயிண்ட் பண்ணனும். போடா லக்ஷ்மண், போ சீக்கிரமா போய் பெயிண்ட கொண்டு வா. இதோ எடுத்துட்டு வரேன். இந்த பெயிண்டிங்க பார்த்தா பெயிண்டிங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். இதோ நான் வேலையை முடிச்சிட்டேன். பெயிண்ட் என்னடா ஒழுகுது? ஏன்னா இது ஷூ பாலிஷ் தான் மடையா. சவா என்னப்பா இது, ராஜகுமாரிய நீ இப்படி பேயா மாத்தி வச்சிருக்க? என்னது பேயா? பேய் எங்க இருக்கு? என்ன காப்பாத்து லக்ஷ்மண், என்ன காப்பாத்து. அடே கோபால், டோன்ட் பீ ஸ்கேர்ட். நான் இந்த பெயிண்டிங்க பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, இதுக்கப்புறம் நம்ம பிரின்சிபல் சாரை எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பாப்போம்? நம்ம முகத்தை மட்டும் என்ன, இந்த பெயிண்டிங்க கூட நம்மளால காட்ட முடியாதே. இந்த பெயிண்டிங்க நம்ம எங்கேயாவது உடனே மறைச்சு வைக்கணும். டேய், 2 லட்சமும் சேர்ந்து ஏதாவது கொண்டு வாங்க, அதை மறைக்கலாம். இன்னைக்கு ப்ரூஃபுக்கு இந்த மொபைல் எனக்கு தேவையே இல்ல. ஏன்னா உண்மையான ப்ரூஃப் கண்ணுக்கு எதிர்க்கே மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த பெயிண்டிங்கை எடுத்துட்டு போய் நான் பிரின்சிபல் சார் கிட்ட கொடுத்து மாட்டி விட போறேன். இது லைஃப் ப்ரூஃப் ஆயிடும். வாங்க சார், வாங்க. உங்களை நாங்க அன்போட வரவேற்கிறோம். வாங்க சார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸை நான் வெளியே எதுவும் பார்க்க முடியாதுதான். ஏன்னா அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் இங்கே தானே இருக்கு. கரெக்டா? இத பாருங்க சார், இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் ஓகே. இந்த கழுதை எதுக்காக கருப்பு நிறத்துல இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? சார், இது கழுதை இல்ல, குதிரை. குதிரையா? அப்பனா பெயிண்டர் கழுதையா இருப்பான் போல. வாங்க சார், வாங்க. இந்த அழகான பெயிண்டிங்க பாருங்க சார். மலைகளுக்கு நடுவுல உதிக்கிற சூரியனை பாருங்க. எனக்கு இந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது 2 சம்சாக்கு நடுவுல அப்பளத்தை வச்ச மாதிரியா இருக்கு. வேற ஏதாவது பெயிண்டிங் இருக்கா? இல்ல நான் இங்கிருந்து கிளம்பவா? இன்னொரு அழகான பெயிண்டிங் இருக்கு சார், அதை இப்பவே எடுத்துட்டு வரேன். கோபால், மாதவ், சீக்கிரமா அந்த பெயிண்டிங்கை எடுத்துட்டு வாங்க. பெயிண்டிங்கா? எந்த பெயிண்டிங்னு தெளிவா சொல்லுங்க சார். அதான், ஒரு பெயிண்டிங்க நீங்க என்னோட மீச மாதிரி பாதுகாப்பா வச்சிருப்பேன்னு சொன்னீங்க இல்லையா? ஓ, நீங்க அந்த பெயிண்டிங்க பத்தி பேசுறீங்களா? அதுதான் மாதவ் கிட்ட இருக்கே. என் கிட்டயா? இல்ல இல்ல இல்ல, அந்த பெயிண்டிங் இதோ இந்த லக்ஷ்மண் கிட்ட தான் இருக்கு. என் கிட்டயா? பிரின்சிபல் சார், இதோ வந்துட்டேன். அந்த பெயிண்டிங் இப்ப என்கிட்ட தான் சார் இருக்கு. நல்லா பாருங்க சார், இந்த பெயிண்டிங்க உங்க மீச மாதிரியே பசங்க ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கானுங்க. இதுல என்னென்னத்தையும் கலந்து எப்படி பண்ணிருக்கானுங்க பாருங்க. இவங்க எந்த பெயிண்டிங்கை பத்தி பேசுறாங்கிறத கொஞ்சம் போய் பார்ப்போம். இந்த பெயிண்டிங்கை யார உருவாக்குனது? இந்த 5 பேர் தான் சார். இவனுங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். நீங்க இந்த பெயிண்டிங்க விட்டு தள்ளுங்க சார். மத்த பெயிண்டிங்லாம் இருக்குல்ல, அத வந்து பாருங்க. விடணுமா? அதை எப்படி விடுறது? இந்த அற்புதமான அழகான விசித்திரமான பெயிண்டிங்க என்னால எப்படி விட்டுட்டு போக முடியும்? இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது கருப்பு மேகத்துல இருந்து அழகான அறவை கொட்டுற மாதிரியா இருக்கு. அப்படியா? எனக்கு பெயிண்டிங்ல கருப்பு மேகம்லாம் தெரியலையே. ஆனா இவருக்கு மட்டும் தண்ணி கொட்டுறதெல்லாம் தெரியுது. சார் சார், உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் தெரியுதா? அதோ அங்க சார் தெரியுதா? இல்ல, அது ப்ளூ கலர்லாம் இல்ல, கொற்ற அருவி. இதத்தானே நீ சொல்ல வந்த? அட ஆமா சார், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த கிரீன் கலருக்கான அர்த்தம் என்ன? இதுவா? இது வயல் சார், வயல். வயலா? அப்படின்னா அந்த வயல் எங்க போச்சு? சார், வயல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். வாவ், என்ன ஒரு ஆர்டிஸ்டிக் யோசனை. பியூட்டிஃபுல், ஐ லைக் இட். இந்த பெயிண்டிங் இப்ப பெயிண்டிங்காவே இல்ல சார். இதத்தான் சார் நான் ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பெயிண்டிங் மாதிரியே இல்ல. உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் கூட இல்ல. இந்த பெயிண்டிங் இது பெயிண்டிங்கே கிடையாது. ஏன்னா இது உலகத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுது. வெரி குட் பசங்களா. நான் இந்த பெயிண்டிங்க என்னோட பிரைவேட் கலெக்ஷன்ஸ்ல வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலா நான் ஸ்கூலோட சேரிட்டி ஃபண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுக்க போறேன்.
வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். மறுபடியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னோட ஸ்கூலுக்கு பெருமையை தேடி கொடுத்துட்டீங்க. ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. பிரமாதம் பிரமாதம். ஆனா சார் இவனுங்க பண்ணது வேற ஒரு விஷயம், அத முதல்ல கேளுங்க. பெயிண்டிங்க நான் தான் வெயில்ல காய வச்சேன், அதனாலதான் அதுல இம்புட்டு எஃபெக்ட் வந்துச்சு தெரியுமா? அது எஃபெக்ட் இல்ல டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. பெயிண்டிங்க நான் தான் அற்புதமா மாத்தினேன். இல்ல, நான் தான் அதை அற்புதமா மாத்தினேன், நீ அதை பூதமா மாத்திட்ட. வேண்டாம் கோபால், நீ பேசாத. நீ தான் வீணா பேசிட்டு இருக்க.